அந்த வீட்ல ஒரு சின்ன பையன் அவனோட செல்லமான கிளிக்கு நிறைய பழங்களையும் தானியங்களையும் கொடுத்துட்டு இருந்தா. இத பார்த்ததும் ஜக்குவோட மனசுல ஒரு ஆசை வந்துச்சு. உடனே அவன் அங்கிருந்து ரொம்ப வேகமா அவனோட வீட்டை நோக்கி பறந்து போனான். அம்மா, எனக்கு ஒரு கிளி வேணும்மா. இன்னைக்கு நான் மனிதர்கள் வாழ்ற பகுதிக்கு போயிருந்தேன். அங்க அந்த வீட்ல உள்ள ஒரு பையன் ஒரு அழகான கிளிக்கு உணவு கொடுத்துட்டு இருந்தான். அத பார்த்ததுல இருந்து எனக்கும் கிளி வளர்க்கணும் போல ஆசையா இருக்குமா. காலு, இங்க பாருங்க, உங்க பையனை என்னால சமாளிக்க முடியாது. என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. சாயங்காலம் வரும்போது ஒரு கிளியோட நீங்க வீட்டுக்கு வர்றீங்க. அட என்ன கோரி, அவன் தான் சின்ன பையன் சொல்றானா, நீயும் அவன் கூட சேர்ந்துட்டு பேசுற. நான் எங்க போய் கிளிய புடிச்சிட்டு வர முடியும்? இந்த காட்டுலயும் கிளி கிடையாது. ரெண்டு பேரும் ஏன் தான் என்னை இந்த பாடுபடுத்துறீங்களோ? அப்பா, எனக்கு தெரியாது, கிளி வேணும், கிளி வந்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சக்கு ரொம்பவே அடம் பிடிச்சான். பிறகு காலுக்காக அங்கிருந்து கிளிய தேடி பறந்து போனுச்சு. பக்கத்து காட்டுல மிட்டு அப்படிங்கிற கிளி தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்தது. மிட்டு கிளி தன்னோட குழந்தைக்கு உணவு எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள பறந்து வந்தான். மிட்டு அந்த மரத்து பக்கத்துல வர்றத பார்த்த காலு அவனை பிடிக்கிறதுக்காக தயாரா இருந்தான். அந்த இடத்துல ஒரு கொய்யா பழத்தை வச்சு மிட்டோட கவனத்தை திசை திருப்பினா. இது எதுவுமே தெரியாத மிட்டு அங்கிருந்து அந்த கொய்யா பழத்தை பறிக்கலான்னு ரொம்ப ஆசையா அந்த மரத்து பக்கத்துல வந்தது. உடனே காலுக்காகவும் அவன் வச்சிருந்த கூண்டுல அந்த மிட்டுவை பிடிச்சான். காகமே, தயவு செஞ்சு என்ன விட்டுரு. நான் என்னோட குழந்தைக்கு உணவு எடுக்க வந்தேன். அவன் ரொம்ப பசியா இருப்பான். நான் போய் என் குழந்தைய பார்த்தாகணும். இங்க பாரு கிளியே, நானும் என்னோட குழந்தையோட பசிய போக்குறதுக்கு தான் வந்திருக்கேன். நீ மட்டும் இன்னைக்கு என் கூட என் வீட்டுக்கு வரலன்னா அங்க என்னோட பையன் பட்னியா தான் இருப்பான். ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு எந்த பேச்சும் பேசாம என் கூட வர்ற. ரொம்பவே பயமுறுத்தி அங்கிருந்து கிளிய தூக்கிட்டு அவனோட வீட்டுக்கு வந்தான். கிளிய பார்த்து ஜக்கு ரொம்பவே சந்தோஷப்பட்டான். ஹை, ஜாலி ஜாலி. அப்பா, எனக்கு இந்த கிளிய ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இன்னையில இருந்து நான் இந்த கிளி கூட நல்லா விளையாடுவேன். காகமே, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. என்ன வெளியில விடு. நான் போய் என்னோட குழந்தைய பார்க்கணும். அவன் பாவம், நான் இல்லைன்னா ரொம்ப அழுவான். என் பையன் கிளி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டான். அதனாலதான் என்னோட கணவர் உன்னை பிடிச்சிட்டு வந்திருக்காரு. நீ என்னடானா என் வீட்டுக்கு போகணும்னு சொல்ற? இனிமே நீ சாகுற வரைக்கும் எங்க கூடவே எங்க வீட்டுல தான் இருக்கணும். ஒழுங்கு மரியாதையா சாப்பிட்டுட்டு என் பையனுக்கு வேடிக்கை காட்டிட்டு இரு அப்படின்னு சொல்லி கோரியும் அவளோட பங்குக்கு அந்த கிளிய மிரட்டினா. காலையிலேயே மிட்டு உணவை தேடி போனாரு. ஆனா இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வரல. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. அவரு மனிதர்கள் குடியிருப்புக்கு போயிருப்பாரோன்னு. இல்லக்கா, கண்டிப்பா மிட்டு அங்க போயிருக்க மாட்டாரு. அவருக்கு தெரியும் அங்க போனா ஆபத்து ஏற்படும்னு. நம்ம காட்டுல தான் எங்கேயாச்சும் இருப்பாரு. நீங்க கவலைப்படாம போங்க அப்படின்னு சொல்லி ஹரியாலிக்கு மீனும் ஆறுதல் சொன்னா. அன்னைக்கு ராத்திரி பொழுதும் வந்தது. ஆனா மிட்டு அவனோட வீட்டுக்கு வரவே இல்லை. இதனால ஹரியாலியும் அவளோட குழந்தையும் ரொம்பவே கவலைப்பட்டாங்க. பிறகு மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. ஹரியாலி மீனுவோட வீட்டுக்கு வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா. அக்கா, நீங்க கவலைப்படாம இருங்க. நாங்க போய் மிட்டு எங்க இருக்குன்னு பாத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி தன்னோட நண்பன் கபூதரையும் கூப்பிட்டுட்டு அங்கிருந்து மிட்டுவை தேடி பறந்து போனுச்சு. அந்த காடு முழுக்க தேடியும் மிட்டு கிடைக்கல. அதனால பக்கத்து காட்டுக்கு வந்தாங்க. அங்க ஒரு வீட்ல இருந்து அழற சத்தம் கேட்டுச்சு. உடனே மீனும் அந்த வீட்டோட ஜன்னல் பக்கமா போய் பார்த்தா. மிட்டு கிளிய அந்த காகங்களை அடைச்சு போட்டு சித்திரவதை பண்ணிட்டு இருந்தாங்க. இத பார்த்ததும் மீனும் ரொம்பவே பயந்து போயிட்டா. பிறகு அங்க நடந்த விஷயத்த கபூதர் உதவியோட காட்டோட ராஜாவான கழுகு கிட்ட வந்து சொன்னா. கழுக கூப்பிட்டுட்டு காகங்களோட வீட்டுக்கு பறவைங்க எல்லாரும் வந்தாங்க. நடந்த விஷயம் எல்லாத்தையும் கேள்விப்பட்டு மீனும் ரொம்பவே அதிர்ச்சியானா. இங்க பாருங்க, குழந்தைங்க என்னத்தான் அடம் பிடிச்சு கேட்டாலும் எதை நம்மளால கொடுக்க முடியுமோ அதை தான் கொடுக்கணும். அவன் அடம் பிடிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக அவன் ஆசைப்படுற எல்லாத்தையும் நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு நாள் ஆபத்தா முடியும் அப்படின்னு காகங்களுக்கு எடுத்து சொன்னா.
பிறகு ஜக்கு கிட்ட அவனுக்கு புரியுற மாதிரி அவ பேசினா. தங்கம், இங்க பாருங்க, உங்களோட ஆசை சரியானதுதான். நீங்க ஒரு கிளிய வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆனா அந்த ஆசையில அடுத்தவங்க கஷ்டப்படாம இருக்கணும். உங்களோட ஆசையால ராத்திரி முழுக்க உன்ன மாதிரி ஒரு சின்ன குழந்தை தன்னோட அப்பாவை காணும்னு அழுதுட்டே இருந்தா தெரியுமா? ஆண்டி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்னோட ஆசையால ராத்திரி முழுக்க நான் ஒரு சின்ன பையனை கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே நான் இந்த மாதிரி தப்ப பண்ண மாட்டேன். இப்போ ஜக்கு தான் பண்ண தப்ப நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டான். அதோட மிட்டு கிட்ட மன்னிப்பும் கேட்டான். தான் பையன் இப்படி மனசு திருந்தி பேசுறத பார்த்து காகங்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட மீனு கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.